வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்கிற ரமணி Volkswagen ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம வந்து Volkswagenல GT லைன் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து சமீபத்தில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தின வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோலேயே பாத்தீங்கன்னா GT Plus Sport அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ற அந்த ஈவெண்ட் வீடியோவும் போட்டிருந்தோம். ஸோ அதில் அந்த காரை பத்தி பேசலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க வந்து இதுக்கு முன்னாடி அந்த GT லைன் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ சொல்லிடுறேன். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டைகூன்ல ஸ்பெஷல் எடிஷன்ஸ் நிறைய லான்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட் எடிஷன் அப்படின்னு வந்து தற்போது லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் GT லைன் GT Plus Sport அப்படின்னு சொல்லி ரெண்டு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. GT லைன் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டோம். அதை தான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு சொல்லியிருந்தா தேவைப்படுறவங்க போய் கிளிக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி டைகூன்ல இருக்கக்கூடிய இந்த GT மாடல்ஸ் தான் ஸ்பெஷல் எடிஷனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் மட்டும் தான் இதில் இருக்குது. மற்றபடி நம்மளுக்கு என்ஜின் உள்ள இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறது போல தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த GT Plus Sportல வந்து என்ன ஸ்பெஷலா இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு Volkswagen உடைய அந்த பெரிய லோகோ வந்து கிளாசி ஃபினிஷ்ல தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த கிரில் பாருங்க. இந்த கிரில் ஃபுல்லாவுமே வந்து நம்மளுக்கு பிளாக் ஃபினிஷ்ல தந்திருக்காங்க. இந்த கார்ல எந்த இடத்துலயுமே வந்து குரோம் ஃபினிஷ் வந்து கொடுக்கவே இல்லை. நார்மல் இருக்கக்கூடிய டைகூன்ல போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய குரோம் டீடைலிங் இருக்கும். பட் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா கிளாசி பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல GT அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த GT பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு Volkswagen டைகூன்ல ரெண்டு விதமான என்ஜின் வந்து வருது. ஒன்னு வந்து 1 லிட்டர் TSI என்ஜின், இன்னொன்னு வந்து இதுல யூஸ் பண்ணிருக்கிறது 1.5 லிட்டர் TSI என்ஜின். சோ 1.5 லிட்டர் TSI என்ஜின் வர விர்டஸ் ஆகட்டும் டைகூன் ஆகட்டும் எல்லாத்துலயுமே உங்களுக்கு GT பேட்ச் கிடைச்சிருக்கும். சோ இதுல 1.5 லிட்டர் TSI என்ஜின் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு இங்க GT பேட்ச் வந்து கிடைச்சிருக்குது. சோ ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு ஹெட் லாம்ப் வந்து LED ப்ரொஜெக்டர்ல தந்திருக்காங்க. சோ அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் பாருங்க, நம்மளுக்கு நல்லா பிளாக் ஃபினிஷ்ல இருக்கிற மாதிரியும் அந்த ஹெட்லைட் வந்து தனியா ஹைலைட் ஆகி தெரியுற மாதிரி தந்திருக்காங்க. ஸோ கீழே வந்து இண்டிகேட்டர் ஸ்ட்ரிப் வந்து தந்திருக்காங்க. ஸோ அந்த இண்டிகேட்டர் ஸ்ட்ரிப்பும் பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து பார்க்குறப்ப நல்லா ஹைலைட்டா தெரியுது. அண்ட் மேலே வந்து நம்மளுக்கு ஒரு DRL லைட் வந்து தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஃபுல்லாமே உங்களுக்கு பிளாக் ஃபினிஷ்ல தான் தந்திருக்காங்க. அண்டர் ஸ்பாய்லர் கூட பாருங்க உங்களுக்கு பிளாக் ஃபினிஷ்ல இருக்குது. நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த ஹனிகூம் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஃபினிஷ்ல தான் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க ஃபாக் லேம்ப் வந்து ஹாலஜன்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கு சரவுண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஃபினிஷிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பிளாக் கலர்ல தான் தந்திருக்காங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த பானட் டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிபிக்கலா டைகூன்ல எப்படி வந்துட்டு இருந்துச்சோ அதே போலதான் இதுல இருக்குது. இப்போ வந்து நம்ம சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த காரினுடைய சைட்ல இருக்கிறோம். நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் நம்மளுக்கு இந்த GT அப்படிங்கிற இந்த பேட்ச் வந்து ரெட் கலர்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த டயர் வந்து 200/55 R17 டயர் தந்திருக்காங்க. ஸோ 17 இன்ச் வீல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அலாய் ஸ்டைல் Volkswagen கிட்ட வந்து ஒரு 3-4 டைப் ஆஃப் அலாய் ஸ்டைல்ஸ் வச்சிருக்காங்க. அதுல கேஷினோ அப்படிங்கிற அந்த ஸ்டைல் அலாயை வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் பிரேக் இருக்குது. அண்ட் பிரேக் கேலிப்பர் பாருங்க உங்களுக்கு ரெட் கலர்ல தந்திருக்காங்க. அதாவது நீங்க 1.5 லிட்டர் என்ஜின் போறப்போ உங்களுக்கு இந்த கேலிப்பர் வந்து ரெட் கலர்ல கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக் அண்ட் ரியர்ல ட்ரம் பிரேக் இருக்குது. ஃப்ரண்ட்ல வந்து மேக்பர்சன் ஸ்டட் வந்து நம்மளுக்கு சஸ்பென்ஷனா தந்திருக்காங்க. அதே போல பின்னால வந்து டார்ஷன் பீம் சஸ்பென்ஷனா தந்திருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ORVM பாருங்க பிளாக் கலர்ல தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் வந்து உள்ள இன்டகிரேட் ஆன மாதிரி இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோல்டர் லைன் பாருங்க நல்லா ஸ்ட்ராங்கா போல்ட்டா வந்து கொடுத்திருக்காங்க. ஆஸ் யூசுவல் நம்மளுக்கு வந்து 1.5 லிட்டர் GT Plusல வந்துட்டு இருக்கிறது போலவே தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ரூஃப் ரெயில்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு நல்லா பிளாக் ஃபினிஷ்ல தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த A பில்லர், B பில்லர், C பில்லர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர்ல தான் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் சென்சார் இருக்குது. நம்மளுக்கு ஸ்மார்ட் கீ என்ட்ரியும் இந்த கார்ல வந்து நம்மளுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இங்க கீழே இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் பாருங்க. இந்த கிளாடிங் கூட உங்களுக்கு ஃபுல்லா பிளாக் ஃபினிஷ்ல வந்து தந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபியூவல் லிட் பார்த்துட்டு இருக்கோம். டோட்டலா வந்து 50 லிட்டர் வந்து நீங்க இந்த டேங்க்ல வந்து அதிகபட்சம் ஃபில் அப் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ரியர்ல இருக்கக்கூடிய இந்த டயர் ப்ரொஃபைல் பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சேம் ஃப்ரண்ட்ல இருக்க போலவே தான் தந்திருக்காங்க. பட் ரியர்ல வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்து வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் டிபிக்கலா நம்மளுக்கு டைகூன்ல எப்படி வந்துட்டு இருக்குதோ அது போலவே தான் இந்த பாடியோட ஷேப்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்குது. அது உங்களால பாக்குறப்ப தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து நம்மளுக்கு ரியர் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம
கார்னுடைய ரியர்ல நின்றுட்டு இருக்கோம். ஸோ ரியர்ல பாத்தீங்க அப்படின்னா மேல உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பாய்லர் தந்திருக்காங்க. அந்த ஸ்பாய்லர்லயே உங்களுக்கு ஹை மவுண்ட் டெயில் லேம்ப் வந்து ஒன்னு பிளேஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து டிஃபாகர் லைன்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பர் தந்திருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய இந்த கார்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து இப்ப ட்ரெண்டிங்கா வந்துட்டு இருக்கிறது இந்த கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ். ஸோ டைகுன்ல ஆல்ரெடி அது இருக்குது, அதுவே இந்த இடத்துலயும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோக்ஸ்வேகனுடைய லோகோ வந்து ஒரு கிளாசி பினிஷ்ல இந்த இடத்துல சென்டர்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது டைகுன்ங்கிற அந்த பேட்ச் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த டைகுன்ன்ற பேட்ச் கூட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலர்ல தந்திருக்காங்க. அடுத்ததா வந்து முன்னால இருக்கக்கூடிய இந்த 1.5 லிட்டர் TSI என்ஜின் யூஸ் பண்ணிருக்கனால GT அப்படிங்கிற அந்த பேட்ச் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அடுத்ததா கீழே பாருங்க உங்களுக்கு ரியர் பார்க்கிங்கான அந்த சென்சார்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்தது கீழே இருக்கக்கூடிய இந்த அண்டர் ஸ்பாய்லரும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா பிளாக் பினிஷ்ல தான் தந்திருக்காங்க. இதே நீங்க வந்து நார்மல் வேரியன்ட்ல இருக்கக்கூடிய இந்த டைகுன்லாம் போறப்போ உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய குரோம் பினிஷஸ் வந்திருக்கும். பட் இதுல வந்து உங்களுக்கு ஃபுல்லா பிளாக் கலர்ல பினிஷ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இந்த காரினுடைய பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ பூட் ஸ்பேஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ரெக்வஸ்டிங் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கொடுத்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே இங்கே வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ்க்கான அந்த கேமரா தந்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நம்பர் பிளேட்ஸ்க்கான அந்த லைட்ஸ் வந்துருக்கு. ஸோ பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பார்சல் ட்ரே வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த பார்சல் ட்ரே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 385 லிட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு LED லைட் வந்து ஒன்று தந்திருக்காங்க. ஸோ நைட் டைமில் நம்ம பூட் ஸ்பேஸ் அக்சஸ் பண்ணுறப்ப இந்த லைட் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு ஹூக் வந்து தந்திருக்காங்க கேரி பேக்லாம் கேரி பண்ணுறதுக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் இது கீழே பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த ஸ்பேர் வீல் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேர் வீல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 இன்ச்சில் வந்து தந்திருக்காங்க. ஸோ வெளியில வந்து நம்ம யூஸ் பண்றது 17 இன்ச் தந்திருக்காங்க. பட் ஸ்பேர் வீல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 இன்ச் தான் தந்திருக்காங்க. அண்ட் இது வந்து இந்த காரினுடைய அந்த டயரை வந்து டிஸ்மேண்டில் பண்றதுக்கான அந்த கிட்டெல்லாம் வந்து தந்திருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு இதுல அலாய் வீல் இல்ல ஷீல் வீல் தான் ஸ்பேர்ல வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட முடிஞ்சு நம்ம வந்து ஃப்ரண்ட்ல போய் என்ஜின் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அண்ட் தென் செகண்ட்ல இருக்கக்கூடிய ரோக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60-40 ஸ்பிளிட் சீட் வந்து தந்திருக்காங்க. இன்கேஸ் நீங்க வந்து அதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டீங்க, அதாவது ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பூட் ஸ்பேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து பூட் ஸ்பேஸை ஈஸியாக க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து நம்மளுக்கு புல் பண்ணி இழுக்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா ஈஸியாக நீங்கள் பூட் ஸ்பேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட முடியும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்ல போய் என்ஜின் எப்படி இருக்குது அப்படின்றத என்ஜின் பேல செக் பண்ணலாம். இப்போ வந்து காரினுடைய என்ஜின் பே கிட்ட நின்றுருக்கோம். என்ஜின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ஜின் பே வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 சிலிண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபோக்ஸ்வேகனுடைய TSI என்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 4 சிலிண்டர் வந்து இந்த காரில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜி வந்து இந்த காரில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜினால வந்து நம்மளுக்கு அதிக மைலேஜ் கிடைக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி யூஸ் ஆகும். அண்ட் இந்த இடத்துல கூலண்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நீட்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வைப்பருக்கான வாட்டர் ஃபில் பண்ணிக்க முடியும். மற்ற எல்லா விஷயங்களும் நல்லா வந்து நீட்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரில் வந்து எவ்வளோ மைலேஜ் இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுறோம். ஸோ அது ஸ்கிரீன்ல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து காரினுடைய இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணலாம். இப்போ வந்து இன்டீரியர் செக் பண்ணலாம் வாங்க. ஸோ காரினுடைய டோரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்மார்ட் கீ தந்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கீ ஃபோப்பை கிட்ட கொண்டு போயிட்டு இந்த ரெக்வஸ்ட் சென்சாரை கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ காரை வந்து ஈஸியாக உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து இந்த டோர் பேட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நல்லா பியானோ ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லாக் அன்லாக், அதுக்கப்புறம் மேட் ஃபினிஷில் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு டோர்னுடைய ஓப்பனர் தந்திருக்காங்க. அப்படியே கீழே வரலாம். கீழே வந்தோன்னா விண்டோஸ்க்கான அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே தந்திருக்காங்க. ORVM கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த ஜாய்ஸ்டிக் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து நம்மளுக்கு பாட்டிலுக்கான ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் வந்து நம்ம ஸ்பேஸ் இருக்குது, அதில் ஏதாவது தேவைன்னா வச்சுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல டோருக்கான அந்த ஸ்பீக்கருக்கான ஸ்பேஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த காரினுடைய இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல் பண்ற மாதிரி தந்திருக்காங்க. அண்ட் தென் இங்க இருக்கக்கூடிய இந்த சீட் பாருங்க, இந்த சீட்ல வந்து நம்மளுக்கு ரெட் கலர் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பாக்குறப்ப தெரியும் இந்த சீட் ஸ்டிச்சிங்லாம் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு. பிளாக் கலர்ல பாத்தீங்கன்னா சீட்னுடைய அப்போல்ஸ்டரி வந்து இருக்குது. ஸோ GT அப்படிங்கிற அந்த பேட்ச் பாருங்க நம்மளுக்கு ரெட் கலர்ல எம்ப்ராய்டிங்ல வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த GT பிளஸ் போர்ட்ல வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு பிளாக் கலர்லயும் அதே போல ரெட் கலர் ஸ்டிச்சிங் வித் GT அப்படிங்கிற
அப்படிங்கிற எம்ப்ராய்டிங் தந்திருக்காங்கன்றது ஸ்பெஷல். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல ஸ்டீரிங் வந்தீங்கன்னா நல்லா டிபிக்கலா டைகுன்ல வர மாதிரியே காம்பாக்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்டீரிங்கான லெதரேட் ஸ்டிச்சிங் பாருங்க, அதுவும் கூட உங்களுக்கு இந்த இடத்துல ரெட் கலர்ல தந்திருக்காங்க. ஸோ கார்னுடைய ஸ்டீரிங்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிபிக்கலா வர மாதிரி தான் இருக்குது. நான் சொன்ன அந்த ஸ்டிச்சிங் மட்டும் தான் உங்களுக்கு மாறுபடுது. அண்ட் தென் நம்மளுக்கு டிஜிட்டல்ல கன்சோல் எப்பயுமே GT Plusல எப்படி வருமோ அதே போல வந்துடுது. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு GT Plus அப்படிங்கறனால இந்த பெடல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம்ல தந்திருக்காங்க. அது வந்து நான் உங்களுக்கு க்ளோஸ் அப் ஷாட்ல காமிக்கிறேன். அண்ட் இதுல இருக்கக்கூடிய இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் பாருங்க. இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்டை பத்தி Volkswagen Tiguan அண்ட் Virtusல என்ன இன்ஃபோடெயின்மெண்ட் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் ஐ பட்டன்லயும் தரேன். அதுக்கப்புறம் கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதே போல கீழே வந்து ஏசி வென்ட்ஸ் இருக்குது, அதே போல ஹசார்ட் சுவிட்ச் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய 2 சீட்டுக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து தந்திருக்காங்க. அந்த சீட்ஸ் வென்டிலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான அந்த சுவிட்ச் வந்து இங்க இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோ என்ஜின் ஆன் ஆஃப்கான அந்த சுவிட்ச் இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கான அந்த ஸ்லைடர் எல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குது. அதே போல அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 12 வோல்ட் சாக்கெட் வந்து ஒன்னு தந்திருக்காங்க. இந்த இடத்துல என்ஜினுக்கான அந்த புஷ் ஸ்டார்ட்டுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்ல பாத்தீங்கன்னா 2 விதமான டிரான்ஸ்மிஷன் வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்குது. ஒன்னு வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா அந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷன். அதுல பாத்தீங்கன்னா 6 ஸ்பீட் நம்மளுக்கு வந்திருக்கு. இதே போல நம்மளுக்கு DSG டிரான்ஸ்மிஷனும் இருக்குது. அதாவது ஆட்டோமேட்டிக் தான், பட் ஆட்டோமேட்டிக்ல உங்களுக்கு DSG அப்படிங்கிற அந்த மெத்தட் வந்து Volkswagen யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த DSG டிரான்ஸ்மிஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். சோ நார்மல் ஆட்டோமேட்டிக்கை விட அது வந்து பெட்டரா இருக்கும். சோ அதை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். Volkswagen Tiguanல ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கிறதா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கீ ஃபோப் வச்சுக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குது. அதே போல இங்க வந்தீங்கன்னா கப் ஹோல்டர் இருக்குது. அதே போல மேனுவல் ஹேண்ட் பிரேக் இருக்குது. அடுத்தது வந்து சீட் பெல்ட்டுக்கான அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆம்ரெஸ்ட் வந்து தந்திருக்காங்க. சோ இந்த ஆம்ரெஸ்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா பிளாக் பினிஷ்ல தந்திருக்காங்க. ரெட் கலர் ஸ்டிச்சிங் வந்து தந்திருக்காங்க. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸை வந்து நம்ம தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த சைட்ல வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லைனிங்ல நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அதே மேல வந்து கிளாஸில பிளாக் கலர்ல பினிஷ் பண்ணிருக்காங்க. சோ பாக்கிறதுக்கு நல்ல பிரீமியமா இருக்குது. அதே போல சோ டிரைவருக்கு பக்கத்துல இருக்கிற பேசஞ்சருக்கான அந்த டோர் பேட் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு அதுலயும் கிளாசி பினிஷ் தந்திருக்காங்க அண்ட் ஓபனர் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஹேண்டில் தந்திருக்காங்க. இந்த இடத்துல சன் லைட் வந்து அதிகமா இருக்கு. சோ அதனால உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் ஷேடியா தெரியுது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு லெதரேட் பினிஷ் வந்து தந்திருக்காங்க. இது வந்து நம்ம ஹேண்டை வந்து பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் இங்க வந்து ஒரு ஹேண்டில் தந்திருக்காங்க. அடுத்து அப்படியே கீழே வந்தோம்னா நம்மளுக்கு பாட்டிலுக்கான அந்த ஹோல்டர் இருக்குது. அதே போல ஒரு சின்ன ஸ்பேஸ் தந்திருக்காங்க. அண்ட் டோர் ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல வந்துருது. இப்போ வந்து நம்ம ரியர் ரோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய அந்த கன்சோல் பாருங்க, நம்ம டிஜிட்டல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். சோ இந்த டிஜிட்டல் அனலாக் வந்து உங்களுக்கு கிலோமீட்டர் இருக்குது. அதே போல ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எவ்வளவு ரன் பண்ணிருக்கீங்க, ஆவரேஜா எவ்வளவு இருக்குது, மத்த எல்லா டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு இதுல வந்துடும். டோர் வந்து ஓபன் ஆயிருக்குதுன்னு அந்த இன்டிமேஷன் இதுல இருக்குது. சோ இப்போ வந்து நம்ம கார்னுடைய ரியர் ரோ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணலாம். சோ ரியர் ரோல இருக்கிற டோர் பேட்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்ல டிரைவருக்கு பக்கத்துல இருந்த அந்த பேசஞ்சருக்கு எப்படி டோர் பேட்ஸ்ல வந்து கண்ட்ரோல்ஸ் கொடுத்திருந்தாங்களோ அதே சேம் விஷயங்கள் தான் வந்து இங்கேயும் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ வந்து நம்ம ரியர் ரோ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீட் ரோ. சோ சீட் ரோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 பேருக்குமே நம்மளுக்கு வந்து ஹெட் ரெஸ்ட் வந்து தந்திருக்காங்க. சோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் இங்க வந்து நம்மளுக்கு ஆர்ம் ரெஸ்ட் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஆம்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. ஸோ அது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்போர்ட் வேரியன்ட் அப்படிங்கிறனால அந்த பிளாக் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ சீட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஸ்டிச்சஸ் வந்து தந்திருக்காங்க. அண்ட் தென் கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சீட்டிங் பண்ணுற அந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக் அப்போல்ஸ்டரி வித் ரெட் கலர் ஸ்டிச்சிங் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏசி வெண்ட் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த காரில் வந்து மேலே பாருங்க, மேலே இருக்கக்கூடிய இந்த ஃப்ரண்ட் ஃபேப்ரிக் எல்லாமே உங்களுக்கு பிளாக் ஃபினிஷ்ல தந்திருக்காங்க. ஸோ அதுதான் இந்த கார்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஸோ எல்இடி ரீடிங் லைட் வந்து இந்த இடத்துல தந்திருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம தேவை அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப மேஜர் சேஞ்சஸ் வந்து இந்த GT Plus ஸ்போர்ட்ல வந்து கிடையாது. நார்மலாக இந்த பிளாக் ஃபினிஷஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறது தான் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சேஃப்டியில் ஆல்ரெடி டைகூன்ல உங்களுக்கு தெரியும் நல்ல சேஃப்டி இருக்கக்கூடிய ஒரு கார் 5 ஸ்டார் குளோபல் என்கேப்ல வாங்கியிருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த GT Plus ஸ்போர்ட் போனோம் அப்படின்னா உங்களுக்கு 18.53 lakhs அப்படிங்கிறது ஸ்டார்டிங் எக்ஸ் ஷோரூம் பிரைஸா இருக்குது.
ஸோ இந்த கார் வந்து நம்ம எங்கே நின்று ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கிற ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூமில் நின்று தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த காரை பற்றினா வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தரேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபோக்ஸ் வேகன் சம்மந்தப்பட்ட காரில் உங்களுக்கு வேறு எந்த சந்தேகங்கள் இருக்குது, இல்லை காரை வந்து ஜஸ்ட் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் கூட இங்கே ஷோரூம் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.